நான் முட்டையும் பொரியலையும் போட்டு மிளகு சோம்பு எல்லாம் போட்டு 65 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பொரிச்சு சிக்கன் பொடி எல்லாமே போட்டு எடுத்து பொரித்து வச்சுருக்கோம். அதை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து புதினா மல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இது வந்து தயிர் பாக்கெட்டு, மல்லி, இதில் வந்து புதினாவும் வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மிளகுத்தூளும் போடுவோம். அதுக்கு பிரியாணி மிளகுத்தூள் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னா தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். இந்த அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். வாங்க, சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம். நல்லெண்ணெய் 50 மில்லி ஊற்றிருக்கோம். கடலெண்ணெயும் ஊற்றிருக்கோம். 100 மில்லி கடலெண்ணெயும் ஊற்றிருக்கோம். நெய் 2 ஸ்பூனு மிச்சம் இறக்கையில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் போடுறோம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 300-350க்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 3/4 கிலோ அரிசிக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறது. அதனால் பச்சை மிளகா போட்டிருக்கோம். பச்சை மிளகா போட்டதோட அடுத்து இந்த நம்ம எடுத்து வச்ச சோம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இலை, பூவு, நட்சத்திர பூவு, கிராம்பு, பட்டை, இந்த ஏலக்காய் எல்லாம் போட்டு இதை ஒரு கிண்டுறப்ப ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா அது ஒரு கருகி அது நல்லாவும் தெரியாது. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும் எப்பயுமே. அடுத்து தக்காளியை போட்டுக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ புதினா மல்லி ஒரு கைப்பிடி போடுறோம். மல்லியும் போடுறோம். அதோட ஒரு இது புதினா மல்லி வதங்கட்டும். இப்போ அடுத்து நம்ம தேவையானதை போடுறோம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். மல்லித்தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு.
நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் புதினாவையும் அதையும் சேர்த்து போட்டு வதக்குறோம் நல்லா. இந்த பிரியாணியோட ஒரு இதே வந்து நல்லா வதங்கணும். செய்கிறவங்களுக்கு தெரியும். போடு. வதங்கட்டும். இப்போ தயிர் உடச்சி வச்சுருக்கத ஊற்றிடுவோம். ஒரு 150 அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. முதல்ல கொஞ்சம் உப்பு தக்காளிக்கு வதங்க போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு தேவையானதுக்கு போடுறோம். இந்த பக்கம் தண்ணி அளவு தண்ணி எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். இது வீட்டிலே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா 3/4 டீஸ்பூன் போடுறோம். இதையும் போட்டு ஒரு கிண்டிக்கிறோம். இப்போ தண்ணி வந்து ஒன்றுக்கு அரிசினா 1 டம்ளர் தண்ணி அப்படி கணக்கு வச்சா சரியாக வரும். பாருங்கள், நான் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணுறோம். குக்கர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இரு. இப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ நம்ம எல்லாம் ரெடி தாளித்து எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இது கொதிக்கணும். அதோடு சேர்த்து நம்ம இந்த முட்டை 65 ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து இதில் போட்டுடணும். இது ரெடி ஆகட்டும். நம்ம அதுலேயே அரிசியை எடுத்து ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசியை கலந்து வச்சுருக்கோம், அதையும் போடுறோம். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசியை கலந்து வச்சுருக்கோம், அதையும் போடுறோம். ஆமாம், விசில் போடாமல் 5 நிமிஷம் வச்சுருப்போம். கேஸ் கட்டையும் கழட்டிட்டோம்.
இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இதில் தோசைக்கல்லை சுட வச்சு அது மேலே வச்சிட்டோம்னா தம் கட்டிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். வாங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குப்பா. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்குருவோம். கொஞ்சம் புதினா மல்லி. சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தயிர் வெங்காயமும் நம்ம வச்சுட்டோம். அடுத்து குழம்பு ரெடி ஆயிருக்கு. சாதம் சூடாக இருக்கா? சரி, இருந்தாலும் நம்மளுக்கு செஞ்சதுனால சாப்பிட்டு பார்க்கன்றது ஒரு எண்ணம். சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா செமையாக இருக்குங்க. நல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாதம் உதிரி உதிரியாக இருக்குது. இந்த முட்டையை அதோடு சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.